Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இம்மாதத்தின் வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் மைய பகுதியை நாம் தியானிப்போமானால், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாக பிலதெல்பியா சபையுடைய தூதனுக்கு இதை கொடுத்து, அந்த சபை ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அவர்களுக்கு சுதந்திரமாக இதை கொடுக்கிறார். அப்ப அந்த சபையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு திறந்த வாசலை, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஒரு திறந்த வாசலை ஏன் தேவன் அவர்களுக்கு தந்தார் என்றால், அந்த வசனத்தின் முழு பகுதியை நாம் தியானிப்போமானால், தேவன் இந்த பிலதெல்பியா சபையுடைய விசுவாசிகளுக்கு, அந்த சபையை சார்ந்த ஜனங்களுக்கு இந்த வசனத்தை ஏன் கொடுத்தாருன்னா, அவர்களுடைய கிரியையை பார்த்தார். அவங்க என்னென்ன காரியம் செய்யறாங்க அதெல்லாம் பார்த்தாங்க. கொஞ்சம் பலம் தான் இருக்கு உங்களுக்கு, ஆனாலும் என் நாமத்தை மறுதலிக்காமலும் என் வசனத்தை கை கொண்டபடினால உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாள்ல கூட மனுஷர்கள் நம்மளுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ வாசல்களை அடைக்கலாம். ஊழியத்துல வாசல் அடைக்கலாம், ஒரு வேலை ஸ்தலத்துல நம்ம வாசலை அடைக்கலாம், தனிப்பட்ட ஜீவியத்துல, நம்முடைய ஆரோக்கியத்துல வாசல்களை அடைக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதத்தில் நம்மளுக்கு பொறாமையா இருக்கிறவங்க, நம்மளுக்கு விரோதமாக இருக்கிறவங்க, இப்படி நிறைய பேர் நிறைய வாசல்களை இந்த பூமியில அடைத்தாலும் ஒருவரும் அடைக்க முடியாதபடிக்கு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு ஒரு திறந்த வாசலை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலை இன்னைக்கு அவர் பிள்ளைகளாக நம்மை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு சுதந்திரவாளிகளாக சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நம்மளுக்கு கிருபை செய்கிறார் என்றால், நாமளும் அந்த பிலதெல்பியா சபையில இருந்த ஜனங்களை போல கொஞ்சம் பலன்தான் இருக்குது, ஆனா நம்மளுடைய கிரியைகளை எல்லாம் பாக்குறாங்க. நம்ம நிறைய ஊழியம் செய்வோம்ல, என்ன ஒண்ணும் பலன் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஆண்டவருக்காக நிறைய பிரயாசப்படுறோம், நிறைய இடத்துல உண்மையா இருக்கிறோம், நிறைய இடத்துல தாழ்ந்து போறோம், நிறைய இடத்துல விட்டு கொடுக்குறோம், நிறைய இடத்துல நம்மளுடைய வருமானங்களை உற்சாகமாய் விதைக்கிறோம், நிறைய இடத்துல ஆண்டவருக்காக இரவும் பகலுமா நம்ம எடுக்கிற எல்லாம் பிரயாசத்தையும் ஒரு தேவன் பரத்திலிருந்து பார்த்து கொண்டு அவருடைய கரத்தினால நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அந்த கரம் திறந்த வாசலை ஒரு கரமும் பூட்டாதபடிக்கு எந்த அசுத்தாவிகளும், எந்த பிசாசும், எந்த மனுஷனுடைய வன்கண்களும், எந்த மனுஷனுடைய வாயோ இருதையோ அவன் சிந்தையோ அவன் பிளானோ எதுவுமே அந்த திறந்த வாசல் முன்பாக வராதபடிக்கு God wants to bless his children by opening a special door. Hallelujah. அவருடைய பிள்ளைக்கு என்று கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறாராம். சந்தோஷமா அதுக்குள்ள வா, அதுக்குள்ள I got your riches and pleasures and treasures அப்படின்றார். அது நிறைய பொக்கிஷங்களை வச்சிருக்கிறாராம். அது நம்மளுக்கு நிறைய சந்தோஷமான காரியங்களை ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறாராம். அதனால இன்னைக்கு ஆண்டவர் திறந்த வாசலை, நம்மளே நிறைய கதவுகளை திறந்திருப்போம், உள்ள போயிட்டு ஒன்னும் இல்லாம வந்திருப்போம். ஆனா இந்த மாசம் ஆண்டவர் இந்த பிலதெல்பியா ஜனங்களுக்கு சொன்னது போலவே, அந்த விசுவாசிகளுக்கு சொன்னது போலவே இன்னைக்கு நமக்கும் சொல்ற, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு, ஆனாலும் அந்த கொஞ்சம் பலத்துல உன் கிரியெல்லாம் நான் பாக்குறேன். என் நாமம் இயேசு என்ற நாமம், பேதுருவே இயேசு என்ற நாமத்தை மறுதலிச்சார். இயேசு எனக்கு யாரும் தெரியல அப்படி சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியமா நிக்கிறோம் அதை பாக்குறாரு. அவருடைய வார்த்தை, அந்த வசனத்தை நம்ம எப்படி கை கொள்றோம் அப்படின்னு ஆண்டவர் பாக்குறாரு. அதுக்கு ஏற்ற பலனதான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறாரா, ஒரு திறந்த வாசலை. உற்சாகமாய் ஆண்டவர் இந்த மாசத்துல எனக்கென்று ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கார். அது ஒருவரும் அடைக்க மாட்டாங்க. அதனால அந்த வாசல் வழியா என் தேவன் எனக்கென்று திறந்து வைத்திருக்கிற வாசல், ஒருவேளை நம்ம பிள்ளைங்களுடைய திருமணமா இருக்கலாம், நம்ம பிள்ளைங்களுடைய வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ஊழியமா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ஆசீர்வாதம், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருப்போம், ஏதோ ஒரு பிசினஸ் பண்றது இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்டுக்கு நம்ம ரெடியா இருப்போம், இல்லை ஏதோ ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுறதா இருப்போம், இல்லை இப்போ புதுசா நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிருப்போம். ரொம்ப நாள சில ஆசீர்வாதங்கள் தடையாவே இருக்கலாம். இதெல்லாம் அந்த நாள்ல கர்த்தர் சொல்றாரு, இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை எனக்கு வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். Go enjoy, receive it and be blessed. Hallelujah. God bless you all.